ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கலாங்களா? சூப்பரான, சிம்பிளான, குயிக்கான, ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் மெனு தாங்க. பருப்பு கீரை கடைகளும் முட்டை வறுவல் தான். இது ரொம்ப ரொம்ப எவ்வளோ சீக்கிரமாக சிம்பிளாக பண்ண முடியுன்றதை நான் காட்டுறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 50 இல்லைன்னா 100 துவரம்பருப்பு அது எடுத்துக்கோங்க. ஏன்னா கீரை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இது ஃபஸ்ட்டு ஒரு 4 விசிலேருந்து 5 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ஏன்னா இது கடையை தான் போகிறோம் நம்ம இன்றைக்கி. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குயிக்கான ஒரு முட்டை வறுவல் சொல்லலாம். இது குயிக்காக பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு முட்டை வறுவல் ஃபஸ்ட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு ஒரு வெங்காயம், 4 பல் பூண்டை தட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிட்டு தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் பார்த்திங்களா. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த பருப்பு கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் நிறைய இருக்குங்க. இப்போது சிக்கன் சாப்பிடாதவங்க ஆனால் உடம்புக்கு வந்து ப்ரோட்டீன் தேவைப்படுதுன்றவங்க வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த பருப்பு கீரை கடையில் சாப்பிடும் போது ரொம்ப அதில் தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குதுங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது திக்காக வேணால் திக்காக அப்படியே ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வச்சும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி சாதத்தில் போட்டு லஞ்ச் பாக்ஸு கொடுக்க போகிறேன். அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் கடைஞ்சிருக்கேன். நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு குக்கர் விசில் அடங்கணும்னா எடுத்து நல்லா கடைஞ்சிடலாம். தாளிப்பு இதில் ஊற்றிட்டேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கீரையில் இருந்த தண்ணி தான் எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். சாதத்தில் கிளறதுனால இதில் கொஞ்சம் தண்ணியாக தான் நான் வச்சுருக்கேன். இப்போ முட்டை வறுவல் பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சால்ட்டு, குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா தனி மிளகாத்தூள் இல்லை கரம் மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வேக வச்ச முட்டையை பார்த்திங்கன்னா கீரி வச்சுருக்கேன். சைடெல்லாம் ஒரு 4 கூடு மாதிரி கீரி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் தாங்க. இது ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது, சிம்மில் தான் வச்சு செய்யணும், இல்லைனா ரொம்ப தீஞ்சு போயிடும். சேர்த்துட்டோம்னா இந்த கீரைக்கு சூப்பரான ஒரு ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இந்த முட்டை வறுவல் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வந்து சிம்பிள் லஞ்ச் மெனுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.